بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்பார்ந்த மாணவ மாணவிகளே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எடியூகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற வாராந்த வகுப்பு தொடரிலே நாங்கள் 2026ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான வகுப்புகளில் இறுதி தருவாயை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் ஒரு மாதிரி வினாத்தாளை நாங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி வினாத்தாள் 2025ஆம் ஆண்டுக்கான வினாத்தாளாக இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான ஒரு வினாத்தாள் உங்களோட குழுமங்களில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக நாங்கள் பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம் டைம் இருந்தால். இந்த வினாத்தாள் முழுக்க 2019 தொடக்கம் 2023ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற அந்த வினாத்தாளை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு வினாத்தாள். முழுக்க இந்த கேள்விகள் ஆசிரியர் வழிகாட்டி நூல் தரம் 12 மற்றும் தரம் 13ஐயும் பாஸ் பேப்பரையும் மையமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு இந்த வினாக்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, பகுதி 1 50 வினாக்களை அது கொண்டிருக்கும். அதனுடைய வினாக்கள், பெரும்பாலான வினாக்கள் நஹு அரபு இலக்கண சட்டத்தை கொண்டிருக்கும். அடுத்தது சர்ஃபுடைய சட்டங்களை கொண்டிருக்கும். அடுத்தது பாடப்புத்தகத்திலே வருகின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு அந்த வினாக்கள் இடம்பெறும். அந்த வகையிலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி வினாத்தாளை நாங்கள் பார்ப்போம். மாணவ மாணவிகளும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ள முடியும். முதலாவது கேள்வி நாங்கள் பார்ப்போம். வழமையாக முதலாவது கேள்வி ஷம்சி அல் ஹர்ஃபு ஷம்சி அல்லது அல் ஹர்ஃபுல் கமரி தானே. இங்கே அல் ஹர்ஃபுல் கமரி கேட்கப்பட்டிருக்கிறது. ஹர்ஃபுல் கமரி. அஷ்ஷுர்தா என்றால் போலீசார், தஜ்ரீப் என்றால் ட்ரைனிங் பயிற்றுவிப்பு, அல் முகாபலா என்றால் இங்கே நேர்முக பரீட்சை, அல் முகாபலத்து ஷக்சியா, அசுக்கர். அப்போ இதில் அல் ஹர்ஃபுல் கமரி என்ன புள்ளுகள் இவிட என்ன? ஷுர்தாவா முகாபலாவா? சவுண்ட் போதுமா புள்ளுகள்? ஓகே, முதலாவது விடை அல்ல, மூன்றாவது விடை சரியான விடை. அல் ஹர்ஃபுல் கமரி என்பது இங்கே அல் முகாபலா. அப்போ உங்களுக்கு தெரியும், அலிஃப்லாம் இருக்கின்ற இந்த லாம் சுக்கூன் மொழியப்பட்டால் அது ஹர்ஃபுல் கமரி. இங்கே பாருங்கள், அசுக்கர் லாம் இருக்கின்ற அந்த சுக்கூன் சீம்ல நுழைஞ்சு அது சத்து செய்யப்படும். அதே போன்று லாம் இருக்கின்ற சுக்கூன் தாள நுழைஞ்சு சத்து செய்யப்பட்டிருக்கிறது. தத்ரீ இங்கேயும் அப்படித்தான், அஷ்ஷுர்தா. எனவே இதெல்லாம் ஹர்ஃபு ஷம்சி. அப்ப அந்த எழுத்துக்கு முன்னால நாங்கள் அலிஃப்லாம சேர்த்தினால் அந்த லாம் இருக்கின்ற சுக்கூன் மொழியப்படுமாக இருந்தால் ஹர்ஃபுல் கமரி. ஏன்னா ரைட். ரெண்டாவது கேள்வி, மல் முராது பி லஃப்லி நஹ்வ. நஹ்வுன் என்று சொன்னால் நாங்கள் அரபு இலக்கணம் என்று சொல்வது, இது நஹ்வ. الزكاة حصة من المال ونحوه. ஜகாத் என்பது செல்வம் அது போன்றவற்றிலிருந்து ஒரு பகுதியாகும். ஹிஸ்ஸத்துன் என்றால் ஒன்றை கருத்துகிறது, லெசன் பாடம்.
ஹிஸ்ஸத்துன் ஹிஸ்ஸஸ் பாட வேலைகள். இங்கே ஒரு பகுதி ஒரு பங்குண்டு கருத்துல நசீப் கருத்துல இந்த ஹிஸ்ஸான்றது மொழிபெயர்க்கப்படும். எனவே இங்க நஹ்விஹி என்பது ஹிஸ்ஸத்து மினல் மால் தானே, மிஸ்லன்னு கருத்து போல. வனஹ்விஹின்றதுங்க மிஸ்லோட கருத்து. ஹலாண்டால் தவிர்த்து, கைரோட கருத்து. கைரு, ஹலா, சிவா மூன்றுமே இல்லாத கருத்து. இதெல்லாம் இதுக்கு நாங்கள் இது மூணுக்குமே சொல்றது இஸ்திஸ்னா, ஹுரூஃபுல் இஸ்திஸ்னா. அது ஒன்று இன்னொன்று இருக்குது இல்லா, வித்தவுட் வருமே. இல்லா, சிவா, கைரு, ஹலா எல்லாமே இந்த இல்ல. உதாரணமாக ஜா அத் தாலிபு, சாரி ஜா அத் துல்லாபு, ஜா அத் துல்லாபு சிவா முஹம்மதின் ஓ கைரு முஹம்மதின் அல்லது இல்லா முஹம்மத். மாணவர்கள் எல்லோரும் வந்தார்கள் முஹம்மதை தவிர. அப்ப இதுக்கு நாங்கள் சொல்ற ஹுரூஃபுல் இஸ்திஸ்னா. சரியா? அப்ப இதுல மிஸ்லன்றதான் சரியான கருத்து. மிஸ்ல என்றால் போல, மிஸ்ல என்றால் போல. உங்களுக்கு ஓகே, உங்களுக்கும் விடைகளை சொல்லலாமா, டிஸ்கஸ் பண்ணலாம், தெரிந்தா கேட்டுக்கொள்ளலாம். ஐனுல் சாரி ஐயின் அல் முஃப்ரத் அல் முனாசிப லில்லஃப்லி அல் மஆக்கில். மஆக்கில் என்ற சொல்லுக்கான ஒருமை சொல் என்ன? இங்கே பன்மை தரப்பட்டிருக்கின்றது. மக்கள்ட ஓகே, பன்மை என்ன? மக்கள். மக்களோட பன்மை என்ன புலவர்? மஆக்கில். எனவே சரியான விட எது? நாலாவது. மக்களத்துன் அல்ல, மெக்காலும் அல்ல, கைல் அல்லது மொக்கைலும் அல்ல. மக்கள், மஆக்கில். மக்தப், மகாத்திப், மதரசத்துன், மதாரிஸ் அப்படின்னு வரலாம். மஅக்கலத்துன்னு சொல்றல, மஅக்கலுன் மஆக்கில். அல் மஆக்கிலுல் ஊலாண்டு வருதுன்னா அல் பூசிய. ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா تعتبر المعاكل الأولى للبوذية. அப்ப மக்கள் பன்மை மஆக்கில். அப்ப இது ஒருமை. ரைட். ஐந்தாவது கேள்வி, அக்மிலில் ஜும்லத்த பித்தமீரில் முனாசிப் ஹாஉலாஇ அகவாத்தி என்ன விட வரும் புலவல்? உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அக்மிலில் ஜும்லத்த பித்தமீரில் முனாசிப் ஹாஉலாஇ அகவாத்தி ஹுன்ன அன்தும் ஹும் அன்துன்ன. அப்ப இங்க அகவாத்துன்னு வந்திருக்குது. உஹ்துட பன்மை அகவாத். உஹ்துட பன்மை என்ன? அகவாத், சகோதரிகள். அப்ப இதை வச்சு உங்களுக்கு தீர்மானிக்கலாம். அல்லது இங்கல யுசா இதுன்னு வந்திருக்கு. ஃபியல், ஃபியல் முதாரி யுசா இதுன்னு வந்திருக்கு. இது வந்து காயிப்ல முஅன்னஸ்ல ஜம் இருக்குது. எனவே ஹுன்ன என்று வர வேண்டும். ஹாஉலாஇ அகவாத்தி ஹுன்ன யுசா இதுன உம்மி ஃபில் மத்பஹ். இவர்கள் எனது சகோதரிகள், அவர்கள் பெண்களை சமையலறையில் எனது தாய்க்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஹாஉலாஇ அகவாத்தி ஹுன்ன யுசா இதுன உம்மி ஃபில் மத்பஹ். அப்ப அகவாத்தி யுசா இதுன என்று வரும். சரி, ஆறாவது கேள்வி. الأخلاق هي الصفات الأساسية. إذا الكلمة اختر المجموعة المناسبة لتملأ الفراغين في الجملة السابقة. இரண்டு இடைவெளிகள் தரப்பட்டிருக்கிறது. இரண்டு இடைவெளிகளுக்கும் பொருத்தமான இஸ்முல் மௌசூலை தெரிவு செய்ய வேண்டும். இஸ்முல் மௌசூலை தெரிவு செய்ய வேண்டும். ஓகே,
சரியா? ரைட், இங்கே பாருங்கள். الصفات الأساسية التي வரும், முதலாவது வரணும் அல்லத்தி. அடுத்து வல் மசலுல் அலா அல்லதின்னு வரணும். மசலுல் ஆலான்றது முதக்கர் லீக்கு தானே, முஃபரத் லீக்கு. இது அசிஃபாத்ன்றது குல்லு ஜமின் முஅன்னஸ் இந்த வகையில அல்லத்தி அல்லது அப்ப எத்தனை விட வரணும்? நாலாவது விட. இங்க ஹஸ்ஸன்னு வந்திருக்குது. எனவே இது அல்லதி சாரி, ஹஸ்ஸ அலைஹா. தமீர் போகுது, தமீர்ல தான் நாங்க பிடிக்கணும். இந்த ஹஸ்ஸன்றது ரசூலுல்லாஹ்க்கு போகும். அலிஹான்றது தான் இங்க அஸ்ஸஹ்லா. சரியா? அப்ப இதுல மிக சரியான விட குல்லு ஜமின் முஅன்னஸ் என்ற வகையில இது முஃப்ரத் ஒருமை அல்லதி முஅன்னஸ் ஒருமை பெண்பால் அல்லதி. இது வந்து இஸ்முல் மௌசூல். சரியா? ஓகே. ரைட். அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி. அடுத்தது பாருங்க, ஏழாவது கேள்வி. அல் கலிமத்துல் முலாத்தா லிலஃப்லி நஷீதா. நஷீதா என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல். நஷீதா என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல். நஷீதா என்றால் சுறுசுறுப்பானவர் தாங்க. அப்ப கஸ்லானா சொல்றது. நஷீத் என்றால் ஆக்டிவ் பேசன், சுறுசுறுப்பானவர். கஸ்லான் என்றால் சோம்பேறி. கலிமத்துல் முத்தலாத்தான்னு சொல்லலாம், அல்லது முதாத்தான்னு சொல்றது எதிர்கருத்து சொல். சரியா? ஃபர்ஹா என்று சொன்னால் சந்தோஷம், ஃபர்ஹா. சயீதா என்று சொன்னாலும் சந்தோஷம். ஹசீனா என்று சொன்னாலும் சந்தோஷம், கவலை. ஹசீனா கவலை, சயீதா ஃபர்ஹா என்றது சந்தோஷம், மகிழ்ச்சி. கஸ்லான்னா சோம்பேறி. இங்க நஷீத்தால சுறுசுறுப்பானவள் என்பதற்கான எதிர்கருத்து சொல் சோம்பேறி. أين الاسم المنقوص من الكلمات الآتية؟ அல்ஃபானி, ஃபனா. அப்ப நாங்க அடிக்கடி பார்க்குற விஷயம் என்ன? அல்ஃபானி. ஃபானின் தான் நாங்க சொல்லிக்கிறோம். கடைசி கடைசி எழுத்து இந்த நுக்தா செய்யப்பட்ட யாவரும், அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா செஞ்சால் அது இஸ்முல் மன்கூஸ். முஹாமி, அல்ஃபானி, அல் ஜாரி, அல் காபி இதெல்லாம் வரும். அலிஃப் ஹம்சா வந்தால் இஸ்முல் மம்தூத். அல் ஹவாஉ, அஸ் சஹ்ராஉ, அல் வுஸராஉ, அல் ஹம்ரா, அல் ஹம்ராஉ. உதாரணமாக நிறங்களோட முஅன்னஸ் எல்லாமே அப்படிதான் வரும். அபியத் பைதாஉ, அஹ்மர் ஹம்ராஉ. அலிஃப் ஹம்சா வந்தால் அது என்ன? இஸ்முல் மம்தூத். இந்த இது கடைசிக்கு அந்த அலிஃப் மக்சூரா என்று சொல்றது. இந்த யா நுக்தா செய்யப்படாத யா வந்தால் அது இஸ்முல் மக்சூர். வளமையா வார கேள்வி என்ன புள்ளவர்கள் அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்துகிற ஒரு கேள்விதான். தம்ரீனா தானே, தத்ரீபா தானே.
ஓகே. ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. மாஹுவல் மஸ்தரு லிகலிமத்தி இஸ்தஃபாத. இஸ்தஃபாத என்ற சொல்லுக்கான மஸ்தர் என்ன? அப்ப இஸ்திஃபாத், இஸ்திஃபாதா, இஸ்திஃபாதத்தன், இஸ்திஃபாதன். எது விட சரி? யாரு சொல்லலும்? உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அட்மிட் பண்ணணும்னு பாருங்க. அட்மிட் பண்ணணுமா? அட்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ம், ஓகே. முதலாவது ஓகே. இதுல இஸ்தஃபாத, இஸ்தஃபாத என்ற சொல்லுக்கான மஸ்தர் இஸ்திஃபாதத்தன் என்று வரும். இஸ்திஃபாதத்தன் என்று வரும். இஸ்தஃபாத, இஸ்திஃபாதத்தன். ما هو المصدر لكلمة استفادة؟ الاستفادة استعانة استعانة என்று வரும். அது இஸ்தஃபால வசன். இங்க அலிஃப் கொண்டு வந்திருக்குது, ஹர்ஃபுல் இல்ல. ம், ஆன இஸ்தஆன, காம இஸ்தகாம, இஸ்திகாமத்தன். ஆர அட இஸ்தஆரன்னு வரும். இஸ்தஆர இஸ்திஆரத்தன், இஸ்தஆர இஸ்திஆரத்தன் என்று வரும். 10வது கேள்வி, ஐயின் முன்தஹல் ஜம் மினல் கலிமாத்தில் ஆத்தியா. இதுல முன்தஹல் ஜம் ஒன்று இருக்குது. முன்தஹல் ஜம் 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல நீங்க இதை பார்த்துட்டீங்க. 2023 இப்படி கேள்வி வந்துச்சு. முன்தஹல் ஜம் கைரு முன்சரிஃப்ல ஒரு வகை. அதாவது குறிப்பாக இந்த இந்த மஃஅல் வசன், சரியா? மஃஅல் வசன் ஜம். அடுத்து மிஃஆல் வசன் ஜம். இதுல நிறைய இருக்குது, ஒரு 7-8 இருக்கும். நாங்கள் 3 சரி தெரிஞ்சிருந்தா கூடுதலாக பயன்படுத்துகின்ற சொற்கள் மிஃஆல். அடுத்து ஃபாயில். இந்த 3 வசனிலும் வருகின்ற சொல்லுக்கான பன்மை வந்து எப்படி வரும் என்றால் கைரு முன்சரிஃபாக வரும். உதாரணமாக மஃஅல் பன்மை மஃபாயிலு. கைரு முன்சரிஃப் என்றால் கடைசிக்கு நம்ம தானே வரும், மக்கத்து அஹ்மது மாதிரி, சரியா? உதாரணமாக இது மஃஅல் அல்லது மஃஇல், 2 வசனிலும் வரலாம்.
மக்தப், மகாத்திப், மஅக்கல், மஆக்கில், மஸ்ஜித், மசாஜிது. அது மாதிரி மிஃப்ஆல், மிஃப்தாஹுன், மஃபாத்தீஹுன், மிஸ்பாஹுன். இதுக்கு விட மிஸ்பாஹ், மிஸ்பாஹ் மசாபிஹ். சரியா? விட மசாபிஹ். அப்ப இது வந்து மிஃப்ஆல் வசன். மிஃபால் வசன் ஜம் எப்படி வரும்? மிஸ்பாஹுன் மசாபீஹு, மிஃப்தாஹுன் மஃபாத்தீஹு, மின்காருன் மனாகீரு. சரியா? அதே போல ஃபாஇல்ல சாயிதுன் சவாயிது. சாயிதுன்றால் நாங்க கைக்கு சொல்ல, முழங்கை வரை உள்ள அந்த இதுக்கு சொல்ல சாயித். சவாயித். காயிதத்துன் ஃபாயிலுன் அல்லது ஃபாயிலத்துன் ரெண்டும் வரலாம், முஅன்னஸாவும் வரலாம். காயிதத்துன், கவாயிது, அப்படித்தான் இருக்கும் அது. அப்பதான் அதுக்கு நாங்க சொல்றோம் முன்தஹல் ஜம் என்று சொல்லி. அப்ப முன்தஹல் ஜம் இப்போதைக்கு இந்த மூன்று வசல்லையும் வருகின்றது எப்படி வரும்? மஃஅல், மஃபாயிலு, மிஃஆல், மஃபாஈலு, மிஸ்பாஹ், மசாபீஹு, மஃபாயில் வசல். மசாபீஹு மசாபீஹு எழுதப்படுது கைரு முன்சரிஃப். ஃபாயிலுன், ஃபவாயிலு, சாயிதுன், சவாயிலு. சரியா? காயிதத்துன், கவாயிது. அப்படி சொல்றது. மவானி அடைகள், அப்படித்தானே? ஓகே. அப்ப இதை மார்க் பண்ணிக்கோங்க. முன்தஹல் ஜம்முன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 10வது கேள்வி. 11வது கேள்வி. 11வது கேள்வி. மா ஹுவல் இஸ்முல் மம்னூஉ மினஸ் ஸர்ஃபி மினல் அஸ்மாஇல் ஆத்தியா. பாருங்க, இப்ப இந்த 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 சொல்லும் இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப்ல வாருதான். ஆனா இப்ப 2023ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து பார்த்தா இதே இதே ஃபார்மேட்ல தான் நீக்கும். நீங்க பாருங்க, 50 கேள்வி இதே ஃபார்மேட்ல தான் நீக்கும். சரியா? அப்ப முன்தஹல் ஜம்ன்றதும் இந்த கைரு இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் கைரு முன்சரிஃப் தான் ஒரு சீகா, ஒரு வடிவம் தான். அப்ப இங்க முன்தஹல் ஜம் வந்திருக்குது. அடுத்த கேள்வி வந்து இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப். அப்ப இதுல வந்து அலம், பெயர் சொற்கள்ல வந்து வந்திருக்குது அலம். அதுல அலம்ல வந்து ஜாயித், ஜியாதாவாக, கூடுதலாக அலிஃப் நூன் வருகின்ற சில பெயர்கள் இருக்குது. அப்ப இங்க வந்து உஸ்மானு, உஸ்மானு என்பது அலிஃப் நூன் தானே. உஸ்மானு, ஃபர்ஹானு, நுஅ்மானு எல்லாம் வந்து என்ன, கைரு முன்சரிஃபானது. அப்ப உஸ்மானுன் அல்ல, உஸ்மானு. இது சஅதுன், ஜெய்துன், அப்துல் கஃபாரி. அப்ப இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப் நாங்க படிச்சோம்னா, இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப்ட வடிவங்கள் என்னன்னு சொல்லுங்க. இஸ்முல் மம்னூ மினஸ் ஸர்ஃப்க்கு உதாரணம் எடுத்தாங்க வாக்கும். யாரு சொல்லணும்? கலர்கள் அபியது, அஹ்மரு. ம் சரியா? அன்மியூட் பண்ணி பாருங்க. போல அன்மியூட் அன்மியூட் ஏலவா இதாக்கி என்ன கொடுத்திருக்கிறேங்க. அஹ்மது, அக்ரமு, அஹ்சனு, அஃதலு, அதெல்லாம் இஸ்மு தஃதீல்ல வர்றது. மக்கத்து, அதெல்லாம் அந்த அலம்ல வர. அடுத்தது சில சில பண்பு சொற்கள் இருக்குது. ம் பண்புண்டால் கத்பானு, சரியா, கோஃபித்தன். ஜவ் ஆனு, அலிஃப் நூன் தான் அங்கேயும். ஆனால் அது வந்து சிஃபா, பசித்தவன், கோபித்தவன் வந்து வாரம். ரைட், ஓகே. அதுகளை பார்த்துக்கணும். இம்லா الفراغ في الجملة الآتية بالأسلوب المناسب. سافرت الطالبات إلى كولومبو وذات ليلة اتفقنا على أدوات النصب.
அதவாத்து நசுப் புள்ளஹோல் இது வரும். இத்தஃபக்னா அலா என்ன விட வரும்? யாரை சொல்லும்? எத்தனை விட சரி? 12க்கு விடைய சொல்லுங்க வாக்கும். ம் இத்தஃபக்னா என்று வந்தீங்கன்னா அப்ப இத்தஃபக்னான்னு வந்திருக்குது. அப்ப இது வந்து பெண் பால் இருக்குது, முஅன்னஸ் இருக்குது, ஜம் ஒலிக்குது, அலா வந்திருக்குது. அப்ப இத்தஃபக்னா அலா என்ன வரும்? அதவாத்து நசப் தானே. ஐ யக்கும்ன வெரி குட். ரெண்டாவது சரி. ஐ யக்கும்னு தான் வரும். அது மபுனி மாறாது. யஃஅல்ன என்றது மபுனி. அன் வந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஐ யக்கும்ன, ஐ யஃஅல்ன, ஐ யதுருஸ்ன. முஅன்னஸாக வந்தால் அந்த துருசாண்டு வரும். அந்த துருசாண்டு வரும். ஐ யதுருசாண்டு வரும். ஆனால் ஜம்முல வருக்கின்றவரை ஐ யக்கும்ன, ஐ யஃஅல்ன. اتفقنا على أن يقمن بزيارة إلى المتحف. நூதன சாலைக்கு ஒரு விஜயத்தை செய்வதற்கு அந்த மாணவிகள் உடன்பட்டார்கள். அப்ப இத்தஃபக்னா அலா ஐயக்கும்ன ரெண்டாவது கூட சரி. தக்கூமு வராது என்றால் இது தக்கூமு நஹு சரியாயிருக்குது. ஆனா முதக்கர் அல்ல. தாலிபாத்ன்றது முஅன்னஸ். இத்தஃபக்னா முஅன்னஸ். முஅன்னஸ் ஜம், முசக்கர் ஜம் அல்ல. ஓகே, அடுத்தது அடுத்தது இது முகாத்தப் இல்லைன்னா தக்கூமுன்றது. 13வது கேள்வி. اختر الفعل المناسب للفراغ في الجملة السابقة. பொருத்தமான சொல். அகாம என்றால் நிலைநாட்டினான், நடாத்தினான், ஏற்பாடு செய்தான். உஷ்துகிர என்றால் பிரபல்யம் அடைந்தான். உஜிப கவர்ந்தான், கவரப்பட்டான், ஆச்சரியம் அடைந்தான் என்றெல்லாம் இருக்குது. அஜப உஜிப். இம்தனா தவிர்ந்து கொண்டான். எனவே இங்க வரும் உஜிபல் ஜமீஉ பிமௌகிஃப். உஜிப பி அனைவரும் அஹ்மதுடைய நிலைப்பாட்டால் ஆச்சரியம் அடைந்தனர். சரியா? அப்ப இது வரும் உஜிப பா வரும். பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புறது. 14 ஹர்ஃபுல் ஜர். கிட்டத்தட்ட இங்க 6 ஹர்ஃபுல் ஜர்ரை கொண்டு நீங்க இடைவெளி நிரப்ப வேண்டும். எத்தனாவது வீடியோ சாரி சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சில சில ஹர்ஃபுல் ஜர் சில வினைச்சொல்லோடு சேர்ந்து வருகின்ற இடைச்சொற்கள். இடைச்சொல்லோடு வருகின்ற போது சில நேரம் டிரெக்டா ஃபியலுக்கு வரும், சரி டிரெக்டா இஸ்முக்கு வரும், இஸ்முக்கு முன்னால. சில வினைச்சொற்களுக்கு ஃபியலோடு சேர்ந்து வருகின்ற வினைச்சொற்கள். உதாரணமாக நான் சொன்னேன் ஒஜிப என்றது பா வரும். அன அன முஜபுன் பிக. சரியா? அப்படி அன முஜபுன் பிஹாதிஹில் ஜாமிஆ, அன முஜபுன் பிஹாதிஹி ஸையாரா. இந்த 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 வாகனத்தால் நான் கவரப்பட்டுள்ளேன். அதாவது இந்த வாகனம் என்னை கவர்ந்துள்ளது என்பது அதோட கருத்து. அன முஜபுன் பிஹாதிஹில் ஜாமிஆ, இந்த பல்கலைக்கழகம் என்னை கவர்ந்துள்ளது, இந்த பல்கலைக்கழகத்தினால் நான் கவரப்பட்டுள்ளேன். முதலாவது ஷஅர வந்தால் பா வரும். ஷஅர பி தானே. ஷஅரல் அத்ஃபாரு பில்ஜு, பிள்ளைகள் பசியை உணர்ந்தனர். சிறுவர்கள் பிள்ளைகள் பசியை, ஜூ என்றால் பசி. இன்தகல முஹம்மது காசிம் சித்திலெப்பே இலா. இன்தகல இலா என்றால் இது ஒரு யூசேஜ் புள்ளகோல். இன்தகல இலா ரஹ்மத்தில்லா என்று சொல்றது தூஃபியட கருத்து. மரணித்தான், வஃபாத்தானான், மாத்த. மாத்த என்று சொல்லாம அல்லாஹுடைய அருளின் பால் முகமது காசிம் சித்திலெப்ப அவர்கள் நகர்ந்து விட்டார். மானாஹு துஃபிய முகமது காசிம் சித்திலெப்ப, மாத்த முகமது காசிம் சித்திலெப்ப. அப்ப இன்தகல இலா முதலாவது பா வரணும், மறுபுறம் இலா வரணும். மறுபுறம் தஜவ்வல ஃபீ சுற்றி திரிந்தான். கபல அன் தஜவ்வல ஃபில் ஹதீக. இதெல்லாம் உங்களோட பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற வசனங்கள் தான். தக்ரீர்ல வருமானா கபல அன் தஜவ்வல ஃபீ ஹதீகத்தில் ஹயவானாத் தான். மிருக காட்சி சாலையை நாங்கள் சுற்றி பார்ப்பதற்கு முன்னர்
தஜவ்வல சுற்றி பார்த்தான், வலம் வந்தான், சுற்றி திரிந்தான். அலாமன் யஜிபு ஜகாத், அலாமன் யஜிபு ஜகாத், ஜகாத் யார் மீது கடமையாகின்றது? அலாமன் யஜிபு அலா தானே, யஜிபு என்றால் அலா வரும். எனவே இதை நாங்கள் கேள்வி அலாமன் யஜிபு ஜகா, அவ விட வரும் யஜிபு ஜகாத்து அலல் முஸ்லிமீன. المالكين النساب، يجب الزكاة على المسلمين المالكين النساب، நிசாபை அடைந்திருக்கின்ற முஸ்லீம்கள் மீது. நிசாப் என்றால் அங்க ஜகாத் ஒவ்வொரு பொருளுக்கும் வித்தியாசமான அளவுகள் இருக்குது. வியாபார பொருளுக்கு வேற, தங்கத்துக்கு வேற, புதையலுக்கு வேற, மிருகம் கால்நடைகளுக்கு வேற, அப்படி இருக்கு நிசாப். استطاع صلاح الدين أن يجمع عددا كبيرا من المجاهدين، عدد كبير من பெருந்திரளான போராளிகளை சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களால் ஒன்று திரட்ட முடியுமாக இருந்தது. அப்பரத்துல்லாப் அந்நதுரத்திஹிம், அப்பர அன் என்றால் அறிவித்தார்கள், தெரிவித்தார்கள். மாணவர்கள் விடுமுறை பற்றிய தங்களது கண்ணோட்டத்தை தெரிவித்தார்கள். அப்பரத்துல்லாப் அந்நதுரத்திஹிம் லில் இஜாசா என்றால் அனில் இஜாசா, அபவுட் வெக்கேஷன். விடுமுறை பற்றிய தங்களது கண்ணோட்டங்களை மாணவர்கள் வெளிப்படுத்தினார்கள், அறிவித்தார்கள், தெரிவித்தார்கள். எனவே அன் வரணும். அப்ப இது நாலாவது விட சரி. முதலாவது பா, அப்புறம் இலா, ஃபி, அலா, மன், சாரி மின், அன், மின். ரைட். ஒன்றும் நாளும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். பா, இலா, ஃபி, அலா, இந்த ரெண்டோட இடம் ஒன்று தான் நாங்கள் என்ன செய்யணும், சரியானபடிய கண்டு படிக்க வேண்டும். 15வது கேள்வி, இலக்கம் 15. ரைட். இது வந்து சையதுல் இஸ்திக்ஃபார். பெரும்பாலும் புள்ளோருக்கு இந்த துவா பாடம் 2023 இப்படி ஒரு கேள்வி வந்தீங்க. சையதுல் இஸ்திக்ஃபார்லே வேற மாதிரி வந்தீங்க. சையதுல் இஸ்திக்ஃபாரை தந்து இடைவெளி நடப்ப துவாவோடு தொடர்பான ஒரு கேள்விதான் இது. இப்ப கபல நுசூலில் மத்தர், பாத நுசூலில் மத்தர் மாதிரி சையதுல் இஸ்திக்ஃபாரை வச்சு கேள்வி எடுத்துக்கிறாங்க. பாஸ் பேப்பரை நீங்க பாருங்க. சரியா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கேள்விகள் எல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகளை மையமாக வச்சுதான் எடுத்தீங்க. சரியா? 15 பார்க்கல. ரைட், 15 இருந்துச்சுன்னா 16க்கு முன்னால. ரைட், ஓகே. நீங்க பார்ப்போமே. 15வது கேள்வி என்ன? خرج الفلاح وشروق الشمس الكلمة المخطوطة في الجملة السابقة مفعول معه، مفعول به، المفعول فيه، المفعول لأجله. என்ன வரும் புள்ளகோல்? شروق الشمس என்ன அரபி இலக்கண சட்டம்? இங்க 4 மஃபூல்கள் தந்தீங்க. மஃபூல் முத்லக் மட்டும்தான் வரல. 5 மஃபாயில்கள் 5க்கு தானே. மஃபூலும் பிஹி, மஃபூல் அஜ்லிஹி, மஃபூல் முத்லக், மஃபூல் ஃபீஹி, மஃபூல் மாஹு. இந்த 4ஓட சேர்த்து இன்னொன்று இருக்குது மஃபூல் முத்லக். எல்லாமே நஸ்பு செய்யும். எல்லாமே பெயர் சொல்லுக்கு என்ன செய்யும்? நஸ்பு செய்யும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இது. ரைட். இது வந்து புள்ளகோல் நாங்கள் சொல்லுவோம் அல் மஃபூல் மாஹு. குட். மஃபூல் மாஹு. خرج الفلاح وشروق الشمس. خرج الفلاح مع شروق الشمس. இது இங்கே மஃபூல் மாஹுண்டா, இந்த மாக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கிறோம்? இந்த வாவை யூஸ் பண்ணி இந்த இஸ்முக்கு நஸ்பு செஞ்சுக்கிறோம். இந்த கருத்து என்ன? خرج الفلاح مع شروق الشمس. خرج الفلاح وشروق الشمس. சூரியன் உதித்ததுடன், உதிக்கிறதோட
சூரியன் உதித்ததுடன் விவசாயி வெளியேறினான். சரியா? அப்ப இதுக்கு நான் சொல்றேன் அல் மஃபூல் மஅஹு. அப்ப இது என்னென்றால் இந்த இந்த வாவ், இதுக்கு நாங்க சொல்ற வாவுல் மஇய்யா. இந்த வாவுக்கு என்ன சொல்றேன்? வாவுல் மஇய்யா. வாவு நிறையக்கு தான். வாவுல் லத்துஃபுன் இருக்குது, வாவுல் ஹாலியான் இருக்குது, வாவுல் கசம் இருக்குது, வல்லாஹி அது ஹர்ஃபுல் ஜர். கசம் சத்தியம் அது ஹர்ஃபுல் ஜர். அந்த வாவு வந்தால் இஸ்ம் என்ன செய்யும்? ஜர் செய்யும். இது வந்து வாவுல் மஇய்யா. மஇய்யா என்றால் மஅ, வித், உடன் என்ற கருத்தை கொடுக்கின்ற வாவு. எனவே அந்த வாவு வந்தால் அந்த வாவை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் நஸ்பு செய்யும். எனவேதான் மஃபூல்னு நாங்க சொல்றது. மஃபூல் உண்டாவே நஸ்பு தானே, மன்சூப் தானே, மஃபாயில்கள். புரியல? அப்ப ஹரஜுல் ஃபல்லாஹு வ ஷுரூக ஷம்ஸ். மஃபூல் பிஹி தெரியும். ஜா அத்தாலி சொல்லி கதப கதப அத்தாலிபு அல் மகாலத, கட்டுரையை எழுதினார், செயற்படுபொருள். மஃபூல் ஃபீஹி என்று சொல்றது இதெல்லாம் ஸர்ஃபுல் ஸமான் வல் மகான். மஃபூல் ஃபீஹி அதுவும் ஏ ஃபீஹி என்றால் ஃபீக்கு பதிலாகத்தான் நஸ்பு செய்யறது. தஹல தாலிபு அல் ஃபஸ்லான்னு வரும். அங்க இலா அல்லது ஃபீக்கு பதிலாகத்தான் நாங்க ஃபஸ்லான்னு டிரெக்டாக நஸ்பு செய்யறது. ஜிஅத்துல் யௌம என்று சொல்றது. அல் யௌம, அல் யௌமன்றது என்ன? மஃபூல் ஃபீஹி. ஜிஅத்து ஃபில் யௌமி, இன்றைய தினத்தில் வந்தேன். ஃபீக்கு பதிலாகத்தான் ஜிஅத்துல் யௌம, அல் யௌம. அல் ஆன, அல் யௌம சபாஹன், ஜிஅத்து சபாஹன், காலையில் நான் வந்தேன். மனாஹு ஜிஅத்து ஃபி சபாஹி. அந்த ஃபீக்கு பதிலாகத்தான் நாங்க என்ன செய்றோம்? குறித்த பெயர் சொல்ல நஸ்பு செய்யறோம். எனவே அதுக்கு மஃபூல் ஃபீஹின்னு சொல்றது. அது ஒன்றோ ஜர்ஃபு ஜமானாக இருக்கும், காலத்தை குறிக்கும், அல்லது மக்கான், இடத்தை குறிக்கும். தஹ்த, கல்ஃப, வராஅ, சபாஹன், லைலன், சாஅத்தன், தகீகத்தன். அதெல்லாம் வந்து ஜமான் தானே. மக்கான் என்றால் தாஹில, தஹ்த, தஹ்த ஷஜரதி, தஹ்த. ஓகே. அடுத்தால் மஃபூல் லி அஜ்லி. மஃபூல் லி அஜ்லி என்றால் என்ன? அது ஒரு ஒரு செயல் என்ன காரணத்துக்காக நிகழ்ந்தது என்பதை தெளிவுபடுத்தும். ஒரு செயல், அதாவது சபபு ஹுசூலில் ஃபிஅல், பயானு சபபி ஹுசூலில் ஃபிஅலி. ஒரு செயல் என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக நடைபெற்றது என்பதை தெளிவுபடுத்துறது மஃபூல் லி அஜ்லிஹி. நான் சொல்லனே, சாஃபர்து இலா மிஸ்ரன்னு சொல்றேன். சாஃபர்து இலா மிஸ்ர, எகிப்துக்கு நான் பயணமானேன். இதை நான் மஃபூல் அஜ்லியை கொண்டு வந்து முடிக்கிறபடி தலபன்லில் இல்மி, தலபன்லில் இல்மி, என்னத்துக்காக பயணித்தேன்? அறிவை தேடும் முகமாக, அறிவை தேடுவதற்காக வேண்டி, அறிவை தேடுவதற்காக என்றெல்லாம் அந்த மஃபூல் அஜ்லியை மொழிபெயர்க்கலாம். முகமாக, முன்னிட்டு, வேண்டி, இத்காக என்றெல்லாம் அதை மொழிபெயர்க்கலாம். சஃபர்து இலா மிஸ்ர தலபன் லில் இல்ம். அப்ப தலபன் என்றது மஃபூல் அஜ்லிஹி. அது தலபன்னோட அது வந்தால் அதுக்கு பிறகு லீ வரும். லீ வரும். தலபன் லீ. சரியா? லீ வராம இடங்களும் இருக்கும் மஃபூலாக வந்து, முதாஃபாக வந்தால். பெரும்பாலும் இந்த தலபன் அல்லது இது என்னன்னா மஸ்தர். மஸ்தர் என்ன செய்யும் என்றால் நஸ்பு செய்யப்படும். அதுக்கு பிறகு அடுத்தது லீ வரும். காமத்துல்லாப், மாணவர்கள் எழுந்து நின்றனர். மாணவர்கள் எழுந்தார்கள், எழுந்து நின்ற. காமத்துல்லாப், எதற்காக வேண்டி? மா சபபு அல் கியாம், எதற்காக எழுப்பினாங்க என்றால் அது மஃபூல் இது. இஹ்திராமன் லில் உஸ்தாதி, இஹ்திராமன் லில் முதர்ரிசி, அவு தக்ரீமன் லில் முதர்ரிசி. இஹ்திராம் என்றால் என்ன?
ஆசிரியரை கண்ணியப்படுத்தும் முகமாக, ஆசிரியை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி மாணவர்கள் எழுந்தார்கள். காமத்துல்லாபு இஹ்திராமன் லில் முதர்ரிஸ். எழுந்து நிற்கிறது என்பது மரியாதைக்குரிய அடையாளமா இல்லையான்றது வேற விஷயம். வசனத்துக்கு நாங்க சொல்றோம் அப்படி ஒரு கல்ச்சரும் இருக்கு. இந்த கல்ச்சர் சரியா பிள்ளையான்றது அது இன்னொரு விஷயம். ஆஹ் எழுந்து நிற்கிறது தானா மரியாதைக்குரிய அடையாளமான்றது இன்னொரு கேள்வி. ஆஹ் மரியாதை என்பது அது உள்ளத்தில் இருந்து வெளிப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன, சொல்ல செயல்ல. எழுந்துதான் மரியாதை செலுத்தணும்ன்றது கட்டாயம் இல்லை. நான் சொல்றேன் காமத்துல்லாபு இஹ்திராம், அந்த பொதுவாக அந்த மஃபூல் எஜ்ரிக்கு இந்த வசனத்தை சொல்லுவாங்க. காமத்துல்லாபு இஹ்திராமன் லில் முதர்ரிஸ். சரியா? இப்போ மஃபூலும் பிஹிந்தா எல்லாருமே சொல்றதான் என்ன, தரப முஹம்மதுன் அல் பக்கரத்தை, முஹம்மத் மாட்டை அடித்தான். அந்த மாட்டை என்றது அல் பக்கரத்தை என்றது மஃபூலும் பிஹின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில சில நஹ்வு சட்டங்களுக்கு பரிச்சயமான உதாரணங்கள் இருக்கு. ஓகே, மஃபூல் அஜ்லிஹி ஒரு செயல் என்ன நோக்கத்தை, அப்ப அது வந்து மஸ்தர் நஸ்பு செஞ்சு அதுக்கு பிறகு வருகின்ற பெயர் சொல்லுக்கு முன்னால லீ வரும். இஹ்திராமன் லில் முதர்ரிஸ். இஹ்திராமன் லில் மஃபூல் முத்தலக்ன்றது என்ன, அதுவும் மஸ்தர் நஸ்பு செய்யும். முன்னுக்கு முன்னுக்கு வர அதே ஃபியலுக்குரிய மஸ்தர் வந்து நஸ்பு செய்யும். பல வடிவங்கள் இருக்கும். உதாரணமாக ஃபாஸ முஹம்மதுன் ஃபௌசன் ஃபில் முசாபகா. ஃபாஸ முஹம்மதுன் ஃபௌசன், ஃபாஸ ஃபௌசன், முஹம்மத் போட்டியில் வெற்றி பெற்றான். அது வந்து அங்க அங்க ஃபௌசன் என்றது லித்தாக்கீத், தாக்கீதுல் ஃபிஅல், இந்த வெற்றியை உறுதிப்படுத்துவதாக இருக்கும். அது ஃபாஸ முஹம்மதுன் ஃபௌசன், அப்ப ஃபாஸ ஃபௌசன் ஃபில் முசாபகா. நான் குர்ஆன்ல வாரேனாங்க சபபுனா அல் மா, சப்பா, சப்பல்லாஹுல் மா சப்பா, சபபுனா அல் மா சப்பன், சப்ப சப்பா, ஷக்கக்னல் அர்த ஷக்கன், அப்ப ஷக்க அட மஸ்தர் ஷக்குன், ஷக்கன் வந்திருக்குது மஃபூல் முத்தலக். அப்ப இது அஞ்சும் வார போல் 5 லேசர் 1 வார அச்சுட்டு நான் உங்களுக்கு 5 ஞாபகப்படுத்திக் கொண்டேன். இதுகளுக்கான உதாரணங்களை பார்த்துக்கோங்க மேலதிகமாக. சரியா? மஃபூல், மஃபூல் என்னது, மஃபூல் மா வஷுரூக் அஷம்ஸ். இதுக்கு சொல்ல வாவுல் மஇயாவ. 16வது சய்யிதுல் இஸ்திஃபார். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த துஆவை காலையில் ஓதினால் மாலைக்குள்ள அவர் மரணித்தால் சுவர்க்கம், மாலையில் ஓதினால் காலை நேரத்துக்குள்ள அந்த மனிதன் மரணித்தால் சுவன நுழைவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே இந்த அதான் சய்யிதுல் இஸ்திஃபார் நாங்கள் சொல்றோம். சய்யிதுல் இஸ்திஃபார் கட்டாயம் எல்லாரும் பாடமாய்க்கணும், அது தெரிஞ்சிருக்க வேண்டும். இஸ்திஃபார்ட பிரதான துவா தான் அது. சய்யிது இஸ்திஃபார்ல பாமன்னிப்பின் மிக பிரதான ஒரு தலையாய துவாவாக பாமன்னிப்பு பிரார்த்தனையாக இருக்கிறதான் இந்த துவா சய்யிதுல் இஸ்திஃபார். காலை மாலையில கட்டாயம் ஓத வேண்டிய ஔராதுகள் இருக்கின்ற ஒரு துவா. சரியா? எனவே இந்த துவாக்கெல்லாம் உங்களுக்கு சும்மா தரல. மேலவல் சிலபஸ்ல இதில் 2 மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக தரப்பட்ட துவாக்கள் அல்ல. சந்தர்ப்ப துவாக்களையும் நீங்கள் ஏலவல் செய்கிற மாணவ மாணவிகள் தெரிந்திருக்க வேண்டும், வாழ்க்கையில் ஓத வேண்டும். துவாக்கள் கிதாபுல இருந்ததுக்கு வேலை, ஹிஸ்னுல் முஸ்லிம்ல அல்லது மௌசூராத்தின் ஒரு கிதாபுல இருந்ததுக்கு வேலை. காலையின் மாலையில் என்ன செய்யணும், ஓத வேண்டும். ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சு நாங்கள் 2 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் போனை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டிக்டாக் வந்து பார்க்கறது. 10 நிமிஷம் துவாவதற்கு டைம் இல்லை சமூகத்தில். பாதுகாப்பு அரணாக இருக்கிறதா இந்த சய்யிதுல் இஸ்திஃபார். அடுத்தது அதில் வர துவாக்கள். எனவே அந்த துவா தான் இது. இம்லா இல் ஃபராகைனி பில் கலிமத்தில் முனாசிபத்தைனி மிம்மா தாத்தி. என்ன வரும்?
وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. பாருங்க என்ன வரும்? மூன்றாவது விடை. அபு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த். அபூ ஸுனூப். அஸ்தக்ஃபிருல்லாஹ் மஅசியா அதெல்லாம் வராதே. ம் ரைட். ரைட். அடுத்தாவது 16க்கு 3 17. முத்தராதிஃபா. கலிமா முத்தராதிஃபா என்றால் ஒத்த கருத்து சொல்லனா? ஒத்த கருத்து சொல், எதிர்கருத்து சொல். தையிபத்துன் ஜெய்யிதத்துன் சிறந்தது, நல்லம், குட். முஹ்தபருன் லெப், மஅமலுன் ஆய்வு கூடம். யசாருன் இடது, ஷிமாலுன் இடது. முத்தகத்திமத்துன் முஅன்னஸ்ல வந்தீர்கள், முன்னேற்றம் அடைந்தது. முத்ததவ்விரத்துன் தௌலத்துன் முத்தகத்திமா டெவலப்ட் கண்ட்ரி, முன்னேற்றம் அடைந்த நாடு. முத்கினத்துன் முத்கினா முஹ்சினத்துன் கச்சிதமானது, பெர்ஃபெக்ட். இப்ப என்ன விட சரி புலோல்? முதலாவதுக்கு ஜீம், இரண்டாவதுக்கு அலிஃப். ஜீம் அலிஃப் வர வேண்டும். மூன்றாவதுக்கு ஹா, ஜீம் அலிஃப் ஹா. 2 அல்லது 4 தான் விட. ஜீம் அலிஃப் ஹா, ஜீம் அலிஃப் ஹா, 2 அல்லது 4 விட. முத்தகத்திமா பா. அப்ப எத்தனை விட சரி? விட வந்து ரெண்டாவது. விட வந்து ரெண்டாவது. எத்தனை கேள்வி? 17வது கேள்வி. 17க்கு ரெண்டாவது விட. சரி. அடுத்த கேள்வி 18. அப்ப இதெல்லாம் மொத்த ஹரத்து சொல்ல நினைக்கிறதா? அவுசல் தேன் வந்துக்குது. சரியா? நீ நினைத்தால். அப்ப அவுசல, அஸ்னத, சில் என்று வரும். சரியா? இர்பித் என்று வரும். ரபத்த கனெக்ட் பண்றதுதானே. தஹ்வீல் ஜும்லத்தி சாபிகா இலா உஸ்லூபின் நஃபி. மறுத்து சொல்ல வேண்டும். நான் சொல்லிக்கிறோம் எப்படி செய்யணும். இது நப்பஹனா இலா, நப்பஹனா இலா. இங்க நப்பஹன்றது பியல், அதுக்குள்ள ஃபாயில் நீக்குது. ஹுவ என்றது. நப்பஹனான்றது நான்றது எங்களை என்றது மஃபூல், மஃபூலும் பிஹி. نبهنا إلى أن الطريق التي نبغيها هو طريق الشر وأوضح لنا طريق الخير. زقاء طفل என்ற பாடத்தில் வருகின்ற ஒரு வசனம். அவன் எங்களை விழிப்பூட்டினான். நாங்கள் நாடி செல்கின்ற பாதை அது தீங்கின் பாதை என்றும் தீமையின் பாதை என்றும், தீமையின் பாதை என்று அவன் எங்களுக்கு விழிப்பூட்டினான். மேலும் அவன் எங்களுக்கு நன்மையின் பாதையை தெளிவுபடுத்தினான். அப்ப தெளிவுபடுத்தவில்லை, நாங்கள் நாடி செல்கின்ற பாதை தீமையின் பாதை என்று அவன் எங்களுக்கு விழிப்பூட்டவில்லை என்று சொல்ல வேண்டும். என்னை விட சரி புள்ளோல்? ஆன்சர் ரெண்டாவது. அப்படியா? ரெண்டாவது புள்ளோல். மூணாவது தான் சரியான விட. ரெண்டுல ஒரு பிழை உண்டீங்க. லன்னும் நஃபீதான். இதுல என்ன பிழை என்றால் லன்னும் ஓகே, மா யுவத்திஹ் வரையில அதேனா மா அவுதஹான்னு வந்தீங்கன்னா சரி. மாக்கு பிறகு வாரது ஃபியல் மாதியாக இருந்தால் நஃபி. அப்ப இப்ப மூணாவது பாருங்க, ரெண்டும் மீகுது. மா நப்பஹனா அவன் எங்களுக்கு வெளிப்பட்டு விடு. அப்ப இது மாக்கு பிறகு ஃபியல் மாதி வந்திக்கு நஃபி. அடுத்து இங்க வந்திக்கு வலம் யுவத்திஹ், அவன் எங்களுக்கு தெளிவூட்டு விடு. லம்முக்கு பிறகு ஃபியல் முதாரி வந்து ஜதும் செஞ்சால் நஃபி. இது ரெண்டும் தானே நஃபி. லன்னும் அதவாத்தும் நஃபி தான். ஆனால் இங்க லண்ட வந்து சரி, ஆனா பின்னுக்கால வந்து பிள்ளை. எனவே மூணாவது விட பிள்ளை, ரெண்டாவது விட பிள்ளை.
நாலாவது மென்பில லம் வாரது புள்ளகோல் ஃபியல் முதாரியா தான் நீக்கணும் ஃபியல் மாதியாக வரையணுமா லம் யஃப்அல் லம் யذهب லம் நதுருஸ் லம் நஸ்ஹப் லம் யுனப்பிஹ்னான்னு வரணும் இது வரும் லம் யுனப்பிஹ்னான்னு லம் நப்பஹ இல்ல லம் யுனப்பிஹ்னா வமா அப்ப இங்க ஓகே வமா உதஹ சரி ஓகே இது சரி பாருங்க இந்த வமா உதஹ சரி தானே அவுதஹ ஃபியல் மாதி முன்னுக்கால மா வந்திக்கு நஃபி ஆனா லம் நப்பஹன்னு வரையலாது லம் யுனப்பிஹ்னா என்று வந்து சரி எனவே நான் சொல்லியிருக்கிறேன் இதுல எல்லாத்தையும் பார்க்கணும் அப்ப சுருக்கம் என்னன்னா அடிக்கடி சொல்றது மா வந்து பிளஸ் ஃபியல் மாதி மாவோட ஃபியல் மாதி வந்தால் நஃபி இல்லைன்னு சொல்லலாம் ஜஹப மா ஜஹப தரஸ்னா நாங்கள் படித்தோம் நாங்கள் படிக்கவில்லை என்றால் ஒன்று மா தரஸ்னா அவ்வளவுதான் தரஸ்னா என்றால் நாங்கள் படித்தோம் அப்ப அதுக்கு முன்னால ஃபியல் மாதியை கொண்டு வாங்க ஃபியல் மாதி மா பிளஸ் ஃபியல் மாதி மா தரஸ்னா அப்படி இல்லாட்டி லம்ம கொண்டு வாங்க லம் பிளஸ் ஃபியல் முதாரி ஃபியல் முதாரி படிக்கவில்லை என்றால் ஒன்று மா தரஸ்னா மா தரஸ்னா தரஸ்து தரஸ்னா மா தரஸ்னா அல்லது நாங்கள் படிக்கிறோம் அதுருசு நதுருசு தானே அப்ப நதுருசுன்னு இருக்கு நதுருசுன்னு நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் படிக்கவில்லை என்றால் லம் லம்ம கொண்டு செய்யணும் லம் நதுருஸ் லம் நதுருஸ் அப்ப இதுல வந்து லம் நப்பஹ தானே அப்ப இது மாதி தானே நினைப்பில இதுல ரெண்டும் அப்படி இருக்கு பாருங்க இங்க மா நப்பஹ ஃபியல் மாதி அதுக்கு முன்னால மா வந்திக்கு நஃபி இங்கல லம் வந்திக்குது ஃபியல் முதாரி வத்தஹ யுவத்திஹ் இங்க இங்க அவுதஹ என்று வந்திக்குது அப்ப இங்க ஒன்றோ யூதிஹ் என்று வரணும் அல்லது யுவத்திஹ் சரியா எனவே சரியான விட இங்க வந்து மூணு அவுதஹ வத்தஹ ரெண்டு ஒரே கருத்து தான் ஃபஅல வஸனும் அஃஅல வஸனும் என்ன செய்யும் ஒரே கருத்து தான் செய்யும் அஹ்ரஜ ஹர்ரஜ சரியா ரெண்டுமே வெளியேற்றினான் கருத்து தான் வரும் ஒரு ஒரு விடயத்தை செய்வித்தான் கருத்து தான் வரும் ஓகே 18க்கு அப்ப விட சரி الإجابة الثالثة صحيحة ஓகே 19வது கேள்வி 19வது கேள்வி பாருங்க பொருத்தமான சொற்களை கொண்டு இடைவெளி நிரப்ப வேண்டும் புக்ல வர சொற்கள் சொல்லுங்க வாக்கம் எது சரிந்து அவசரமா சொல்லுங்க சொல்லிடுமா 19வது என்ன விட சரி கஷ்டமா ரெண்டாவது அப்படியா 19வது ரெண்டாவது விட சரி அப்படியா பாருங்க புரியுது ஒவ்வொன்றா சொல்லிப்பாமே அன் அஃப்தஹ ஹிசாபன் ஃபில் பேங்க் அப்ப எல்லாத்துல பேங்க் தானே வந்து இப்போ 1 2 3 4 அப்ப இதுல முதலாவது பேங்க் வந்து வரும் ஓகே வஹிப்புல் கிராஅத லா சியமா அர்ரிவாயாத்தி லா சியமா என்றால் குறிப்பாக ஹுசூசன் ஸ்பெஷலின்னு சொல்லுவோமா நான் வாசிப்பை விரும்புகின்றேன் நேசிக்கிறேன் குறிப்பாக நாவல்கள் வாசிப்பதை விரும்புகின்றேன் ரிவாயத்தும் ரிவாயத்துங்கள் நாவல்கள் ரிவாயத்தும் என்றால் ஒரு கருத்து அறிவிப்பு ராவி ராவின் அர்ராவி இஸ்முல் மன்கூசன் ரவா ராவின் அர்ராவி ரவாஹு திருமிதி என்று சொல்லுவோமே அந்த ரவாஹு என்றால் ரவாஹாதல் ஹதீஸ் அத்திருமிதி ரஹ்மஹு
அதனை திருமதி அறிவித்தார். ரவாஹு முஸ்லிம், நான் முஸ்லிம் அவர்கள் அதை அறிவித்தார். அப்ப இங்க ரிவாயாத்துன்றது நாவல்கள். அப்ப நான் வாசிப்பை விரும்புகிறேன், குறிப்பாக நாவல்களை. ரிவாயாத்துல வருகிறது இந்த விஷயம். كنت أحد المشاركين في الرحلة إلى حديقة الحيوانات. அப்ப أحد 2 3 4 2 அப்படிதான் வந்து பேங்க். அப்ப 3 4 இப்ப வரும் 3 அல்லது 4 பேங்க் ரிவாயத் அஹத் இங்க 3 அப்படித்தான் இருக்குது. كنت أه أحد سري 4 ستسلك البطاقة مع رقمها السري. 4 விடதான் சரி. الرقم السري الباسورد. அட்டை, அதாவது ஏடிஎம் கார்டு அல்லது பேங்க் அட்டை, வங்கி அட்டை, அதன் இரகசிய இலக்கத்துடன் உன்னை வந்து சேரும், உனக்கு வந்து சேரும். சத்தசிலுக்க அல்பிதாகத்து ரக்மிஹா சிர்ரிஜி, அதன் ரகசிய இலக்கத்துடன் அட்டை உன்னை வந்தடையும், வந்து சேரும். அபாசு இலைக்கும் அஜ்மல தஹானி. தஹ்னியத்துன் தஹானி என்றால் வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ், அழகான வாழ்த்துக்களை நோன்பு பெருநாளை முன்னிட்டு நான் உனக்கு எத்தி வைத்துக் கொள்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன், அனுப்புகின்றேன். அபாசு இலைக்கும், உங்களுக்கு நான் அனுப்புகின்றேன். ஒரு சிலு இலைக்கும் உபல்லிகுக்கும் அஜ்மல தஹானி பிமுனாசபதி ஈதில் ஃபித்ரில் முபாரக், நோன்பு பெருநாள் தினத்தை முன்னிட்டு அழகான வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் அனுப்புகின்றேன். அது கருத்தென எத்தி வைத்துக் கொள்கிறேன். எனவே தஹானி அல் பேங்க், வங்கி, மஸ்ரஃப் சொல்லுவாங்க. பேங்க்குக்கு இன்னொரு கருத்து, இன்னும் மஸ்ரஃப், மஸ்ரஃபுன், மசாரீஃப், ரிவாயத்துன் ரிவாயாத் நாவல்கள், அஹத் என்றால் ஒருவர், சிர்ரியுன் என்றால் ரகசியம், ரகசியமான சிஃபத். இது சிர்ரு என்றால் ரகசியம், சிர்ரியுன் என்றால் ரகசியமான. அர்ரக்மு சிர்ரியு, இங்க ரக்முன்றது முதாஃப், ஹா என்றது முதாஃப் இலைஹி, அஸ்ஸிர்ரியுன்றது முதாஃபுக்கான சிஃபத். தஹனியத்துன் தஹான் என்றால் வாழ்த்துக்கள். அப்ப 19வது விட என்ன? 19வது விட வந்து 4வது. அப்ப பொருத்தமான இப்படியான வசனங்கள் பெரும்பாலும் நம்மளோட புத்தகத்திலிருந்து தான் வரும். அப்படி இல்லாட்டி அவனுக்கு நல்ல அறமொழி வாசிக்கணும் என்றால் என்ன செய்யலாம்? அல் கலிமத்து அலாம முத்தகவ்வினத்துன் மின தர்கீப். என்ன விட புள்ளோல் 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு இந்த கேள்வி வந்தீங்கன்னா, அலாம அலாசஹமா, அலாசஹ மா, அலான்றது ஹர்ஃபுல் ஜர், மா என்றது மா இஸ்திஃபாமியா. அப்ப இது ஹர்ஃபுல் ஜர் தானே, இது மா இஸ்திஃபாமியா. இது ரெண்டும் சேர்ந்தா இந்த மால அந்த அந்த மா இஸ்திஃபாமியால் இருக்கின்ற அலிஃப் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். அதான் சட்டம். إذا دخلت حروف الجر على ما استفهامية حذفت الألف. حرف الجر மா இஸ்திஃபாமியாவோடு நுழைந்தால் மால இருக்கின்ற அலிஃப் நீக்கப்படும். அதான் காயிதா. எனவே அலாசகமா அலாம, இலாசகமா இலாம, இலாசகமா இலாம, பீசகமா பீசகமா. பீன்றது ஹர்ஃபுல் ஜர், மான்றது என்ன? மா இஸ்திஃபாமியா. மாவும் நிறைய இருக்குதுனே, மா அன்னாஃபியா இருக்குது. மா தஹப மா அன்னாஃபியா, மா மௌசூலா இருக்குது. கூடுதலாக மா மௌசூலா வரும். அது அஸ்மா அல் மௌசூலோட கருத்து. இது மா இஸ்திஃபாமியா. மஸ்முக, மஸ்முக அப்படிதானே? மா மா ஹிவாயத்துக்க மா இஸ்திஃபாமியா. ஓகே. அப்ப பீசஹமா பி ம, பீசஹமா பிம. அப்ப அந்த அதுல என்ன செய்யப்படும்? இந்த அலிஃப் நீக்கம். அதுதான் இந்த அலாசஹமா அலாம. சரியா? ரைட். அப்ப இது வந்து நீங்க புக்ல இருக்கும், வீட்ல இருக்கும், நம்ம வீட்டில் பார்த்துக்கோங்க, மீட்டிக்கோங்க.
21. أنتن تذاكرن دروسكن في بيوت உங்களுடைய வீடு முசாக்கரா ராஜா முராஜா தாலா முத்தாலா எல்லாமே ஒரே கருத்து முராஜா முத்தாலா كيف مراجعتك كيف مذاكرتك كيف مطالعتك كيف الدرس كيف الدراسة ما أدري إذا استبدلت هذه الجملة بصيغة المذكر المؤنث مذكر المؤنث ஆண்பால் இருமை ரெண்டு விஷயம் இங்க செய்யணும் வசனத்தை ஆண்பாலுக்கு மாற்றவும் அடுத்தது இருமைக்கு மாற்றவும் இல்லை பெண் பால்ல இருக்குது பெண் பால்ல முஅன்னஸ்ல ஜம்லிக்கு வசனம் இது முஅன்னஸ் ஜம் மாற்றணும் முதக்கர் முசன்னாக்கு விளைஞ்சா அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விட மாற்றணும் முதக்கருக்கு மாற்றணும் முகாத்தப் பதிலைக்கு அப்ப அந்துன்னா அந்துமா நீங்கள் இருவர் என்று வரணும் முதக்கர் என்றால் அந்துன்னா அந்துமா நீங்கள் இரு ஆண்கள் அப்ப துதாக்கிராணி அந்துமா துதாக்கிராணி இது வரும் துதாக்கிர்னா துதாக்கிராணி அப்ப தர்சுன் துருசுன் தானே அப்ப தர்சுன் துருசுன்னால் பன்மை அப்ப தர்சுன்ன்றது முஃப்ரத் அப்ப தர்சுன் முசன்னா தர்சானி அப்ப இங்க துருசான்னு தானே இருக்குது மஃபூலும் பிஹி அப்ப இங்க தர்சானி என்றது ஃபாயில் ரஃபுடைய நிலைமை இருக்கும் தர்சானி தர்சானி என்றால் மஃபூல் சாரி மர்ஃபு ரஃபு ஃபாயில் இப்ப இது மஃபூல் தானே நீங்கள் இரண்டு ஆண்கள் உங்களுடைய இரண்டு வீடுகளில் இரண்டு பாடங்களை நீட்டுகின்றீர்கள் கருத்து எனவே தர்சும் தர்சானி எனவே தர்சைன் இது அப்ப இதுக்கு பிறகு முதாஃப் இலைகள் இப்ப இது முதாஃப் துருஸ்ன்றது முதாஃப் குன்னன்றது முதாஃப் இலை எனவே அந்துமா துதாக்கிரானி தர்சைக்குமா முதலாவது விட தான் சரியா இல்லை சொல்லி முதலாவது இப்ப நான் நேற்றும் பார்த்தோம் இப்படி அது குறிப்பாக பெண்மையில நஸ்பு வந்தால் ஜர்ரு வந்தால் மிக கவனமாக லாஸ்ட் 2 இயர்ஸும் அப்படி வந்திருக்குது சரி எனவே 21க்கு வந்து விட உண்டு அந்துமா துசாக்கிரானி தர்சைக்குமா ஃபி பைத்தைக்குமா பைத்துன் பைத்தானி ஃபி வந்திருக்குது பைத்தை அப்ப என்ன ஏண்டா முதாஃப சுட்டி ரஃபு பெற்று வராதுதானே அலிஃப்லாம் பெற்று வராதுதான் எனவேதான் நூன் நீக்கப்பட்டிருக்கு பைத்தைன்ல அந்துமா யுதாக்கிரானி வராது அந்துமாண்டால் முகாத்தப்ல இருக்குது முசன்னா அப்ப காயிப் முசன்னா வரையில அந்துமா துதாக்கிரீன் என்று வராது அது வந்து முஅன்னஸ்ல முகாத்தப்ல முஃப்ரத் இருக்குது சரியா புயூத்துல் வரையில அதுனா அதே நிலைமைக்கு மாற்றம் பைத்தான் என்று சொல்லல கீ வந்ததால பைத்தைக்குமா நூன் என்ன செய்யப்படும் நீக்கப்படும் எனவே இதுக்கு மிகச் சரியான விட எத்தனாவது விட முதலாவது விடதான் சரியான விட சரியா 22 பாருங்க புள்ளகம் لا تخجل من عطاء القليل فإن الحرمان أقل منه கொஞ்சம் இருக்கிறதையும் கொடுக்கிறதுக்கு நீங்க வெட்கப்பட வேணும் அதனால நீங்க கொஞ்சம் கொடுப்பதற்கும் தொகை சிறுசாக இருந்தாலும் எண்ணிக்கை சிறுசாக இருந்தாலும் கொடுக்கிறதுக்கு வெட்கப்பட வேணும் வெட்கப்பட வேணும் என்றால் கொடுக்காமல் இருப்பது தடுத்துக் கொள்வது அகல்லும் இன்னும் அதை விட குறவுதானே இப்ப நீங்க 10 ரூபா கொடுக்கறதுக்கு வெட்கப்பட தேவை 10 ரூபா அப்படி 10 ரூபாயும் கொடுக்காமல் இருப்பது அந்த 10 ரூபாய் விட குறவு தானே ஹெர்மான அகல்லும் இன்னும் அசஃபர்
மீசானுல் அஹ்லாக், பயணம் என்பது பண்பாட்டை அளக்குகின்ற அளவுகோல், பண்பாட்டின் தராசு. பயணித்துப் பார், அப்படித்தானே? கொடுக்கல் வாங்கல் செய்து பார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனை அறிந்து கொள்வதற்கு 3 விடயங்கள்ல ஒன்றுதான் பயணம். ரைட். இல்தமிஸ் லி அஹீக சபீன உத்ரன், உனது சகோதரனுக்காக நீ 70 நியாயங்களை தேடு. இல்தமிஸ், உத்லுப், இபஹஸ், இபஹஸ் சர்ச் பண்ணு. லி அஹீக, உனது சகோதரனுக்காக. எதற்காக? சபீன உஸ்ரன் என்றால், உஸ்ர் என்றால் ஜஸ்டிபிகேஷன், நியாயங்கள். உஸ்ருன அஸார், அவனை மன்னிப்பதற்காக. அவன் குறைகளை தேடாது. சரி, அர்த்தம் சொல்ல வராங்க. உனது சகோதரனுக்காக 70 நியாயங்களை தேடு, அவனை மன்னிப்பதற்காக. கனாஅத்து கன்சுல் லா யுஃப்னா, கனா என்று சொன்னால் போதும் என்ற மனசு, திருப்தி. அது அலியா பொக்கிஷம். கன்சுல் லா யுஃப்னா, அலியா பொக்கிஷம். அல் அஸ்ஹாருல் ஆசிரத்து மின் துராபில் அர்த், நறுமணமிக்க பூக்கள் பூமியின் மண்ணிலிருந்து தான் பெறப்படுகின்றது. மரங்கள், செடி கொடிகள், தாவரங்கள் எல்லாம் இந்த பூமியின் வளங்கள். அப்ப முதலாவதுக்கு தால், இரண்டாவதுக்கு அலிஃப், சாரி ஹா, மூணாவதுக்கு அலிஃப், நாலாவதுக்கு பா, ஐந்தாவதுக்கு ஜீம். முதலாவது விட சரி, குட். அப்ப இதுல எல்லா விடைகளும் அப்படித்தான் இருக்கும். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்புல உங்களை சந்திப்போம். இந்த பேப்பரை செய்யுங்க. 2 பேப்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்குது இபிசி குரூப்ல. 2 பேப்பரை செஞ்சு பாருங்க. 2 பேப்பரை செஞ்சு பாருங்க. 40க்கு மேல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, பார்த்து வந்த. சரி, அப்படின்னா அடுத்த விஷயங்கள், அடுத்த கேள்விகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த அமர்வுகளில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் அலா ஹுஸ்னில் இஸ்திமாஇ வத் தஆவுன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.